சேலரியோட ஒரு ப்ராடர் டேர்ம்ஸை பார்க்க போகிறோம். அதாவது எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்னா என்னன்றதுல நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது, ரைட்டா? ஸோ அதை நம்ம இப்போ இன்னைக்கு வந்து கிளாரிஃபை பண்ண போகிறோம். என்ன அர்த்தம்னா, அதாவது நார்மலாகவே சேலரியில் ஒரு மாஸ்டர் ஒரு சர்வெண்ட் இருப்பாங்க. அதாவது ஒரு எம்ப்ளாயர் ஒரு எம்ப்ளாயி இருப்பாங்க. அந்த எம்ப்ளாயி வந்து எம்ப்ளாயருக்காக செஞ்சு கொடுக்குற சர்வீஸ்க்காக ஒரு எம்ப்ளாயர் காசு கொடுப்பாரு. இதுக்கு பேர் சேலரி அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். பட் சேலரியோட பேஜ் நம்பர் 3.48 பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நார்மலாக ஒரு மாஸ்டர் ஒரு சர்வெண்ட்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து எம்ப்ளாய்மெண்ட், அதாவது சேலரின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ளம்பர் இருக்கார். அந்த ப்ளம்பர் வந்துட்டு 2 விதமாக பார்ப்போம். ஒன்று வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை, அவர் வந்து ஒரு பைப் உடஞ்சிச்சு, அவர் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாரு, அதுக்கு நம்ம 500 ருபீஸ் கொடுக்கும். அதே ப்ளம்பர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, ஒரு 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 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. நாம் அந்த கம்பெனி கால் பண்ணி இன்றைக்கி இந்த மாதிரி சர்வீஸ் வேணும்னு சொல்லி கேட்குறோம். அவங்க அந்த கம்பெனி மூலிமா நம்மளுக்கு அனுப்புகிறாங்க. அவர் நம்ம வீட்டுக்கு வராரு, சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாரு, நம்ம காசு அந்த கம்பெனி கொடுக்க போகிறோம். இது ரெண்டுமே ஒன்றான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இப்போ அந்த ப்ளம்பர் வந்து தனியாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வேலை செய்கிறாரு. நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா அவர்கிட்ட? இப்போ தப்பாயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்லுவேன்? போய் உன் வேலையை வேணால் நீங்கள் காசு வேணான்ட்டு போயிடுவார். பட் ஆனால் எம்ப்ளாயர்கிட்ட அப்படி சொல்ல முடியாது. அவர் ஒரு விஷயம் சொன்னால் அவர் வந்து ஒபே பண்ணுவார். நம்மக்கிட்ட சகஜமாக கோவமாக பேசுகிற மாதிரி அவருடைய எம்ப்ளாயர்கிட்ட அவரால் கோவமாக ஒரு ஆர்டரிங் ஃபேஸில் பேச முடியாது, ரைட்டா? அதுதான் வந்து அந்த மாஸ்டர் சர்வன்ட் ரிலேஷன்ஷிப்க்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். லைக் இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, டாக்டர் இருக்காங்க, நீங்கள் அவர்கிட்ட சர்வீஸ் எடுக்கிறீங்க. ஆனால் அந்த சர்வீஸ்க்குறான காசை பே பண்ணுவீங்க. தட் இஸ் கால்ட் கன்சல்டன்சி சர்வீஸ். ஓகே. ஆனால் அதே டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ண முடியுமா? எனக்கு இதுதான் வேணும், நீ எழுதி கொடு அப்படின்னு நீங்கள் ஆர்டர் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அவர் உன்னோட எம்ப்ளாயர் கிடையாது. உங்களை எம்ப்ளாயி கிடையாது. நீங்கள் அவருடைய எம்ப்ளாயரும் கிடையாது. எம்ப்ளாயராக இருந்தால் மட்டும்தான் ஆர்டரிங் பவர் இருக்கும். நீங்கள் மாஸ்டருன்ற ஒரு பவர் இருக்கும். அன்லஸ் அதர்வைஸ் நீங்கள் சொல்கிறத ஒபே பண்ணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஆடிட்டர் ஒருத்தர் இருக்கார், ஆடிட்டர் போகிறீங்க, ஆடிட்டர் வந்து உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாரு. அவர்கிட்ட நீங்கள் போய் ஆர்டர் பண்ண முடியுமா? எனக்கு இவ்வளோ தான் டேக்ஸ் வரணும், நீ அதை போட்டு தர அப்படின்னு நீங்கள் ஆர்டர் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் ஒரு எம்ப்ளாய்கிட்ட சொல்ல முடியும். எனக்கு 3 நாளைக்குள்ள வேலை முடிச்சே ஆகணும், சீக்கிரம் முடிச்சு தரேன்னு சொல்லுவார், ரைட்டா? ஸோ அந்த ஆர்டரிங் ஃபேஸ் எந்த இடத்துல இருக்கோ அதுதான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து சேலரின்னு சொல்லுவாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சேலரிக்குண்டான டெஃபினேஷன் கிளியராக புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ.